ஹாய் ஹலோ ஐஎம் டாக்டர் நாராயணசாமி. இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னென்னா டைஜஸ்டிவ் ஹெல்த். அதில் முக்கியமாக என்னதுன்னா இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம். இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்னா என்னென்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டிசார்டர். சரிங்களா? எவ்வளோ பேர் இப்போ ரீசன்ட் டேஸில் நான் பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமில் தான் வராங்க. வயிறு வலி, கேஸாக இருக்குது, ப்ளோட்டர் சென்சேஷன் ஆஃப் அப்டமன் இருக்குது, சாப்பிட்ட பிறகே மோஷன் போகுது, இந்த மாதிரி சிம்டமோட கிளினிக் அதிகமாக வராங்க. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி அண்ட் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால, டைமிங்க்கு வந்து ஃபுட் இன்டேக் பண்ணாது இருக்கிறது, ஸ்கிப்டு மீல் சாப்பிட்றதுனால, அண்டு வந்து டைமிங்க்கு தூங்காது இருக்கிறதுனால, அந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இருக்கிறதுனால இது வந்து வருது. இது வந்து ஒரு கேன்சரு அப்படின்னா கேன்சர்லாம் கிடையாது. இது லைஃப் த்ரெட்டனிங்கானு கேட்டால் லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. இது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை மாற்றினாலே வந்து இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் ஈஸியாக சரி பண்ணலாம். இதுக்கான என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது வயிறு உபசமாக இருக்குது சார், வயிறு உபசமாக இருக்குது, கிராம்பிங் டைப் ஆஃப் பெயின் இருக்கும் சிலருக்கு வந்து சாப்பிட்ட பிறகே மோஷன் வரும், சிலருக்கு ரேராக கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அண்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அண்டு கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆன மாதிரி சென்சேஷன் இருக்கும், ப்ளோட்டர் சென்சேஷன். இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக காமனாக வந்து பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து ரோம்ஸ் கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. ரோம்ஸ் கிரைட்டீரியா 3 இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 மந்த்துக்கு இந்த அப்டமன் பெயினோ இல்லை இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமாக இருக்கலாம் அப்படின்னு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து இது ஓகே ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிடேஷன், டயட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கான சில வழிமுறைகள் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணாலே வந்து சரி பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப காரமாக எடுத்துக்கக்கூடாது, புளிப்பு, எண்ணெயில் போட்டது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும், வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணணும், டைமிங்க்கு ஃபுட்டு சாப்பிட்ணும், டைமிங்க்கு தூங்கும்போது லெஃப்ட் லேட்டரல் பொசிஷனில் படுத்து தூங்கணும், அண்டு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இருக்குன்னா அதை வந்து கம்மி பண்ணணும். அதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி பண்ணி அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அண்டு வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். ஒபிசிட்டியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வந்து என்ன ஆகும்னா இந்த ஐபிஎஸ்ஸை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஐபிஎஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணலாம். அந்த டயட்டை வந்து அதிகமாக ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கூடாது, டைமிங்க்கு சாப்பிடணும், டைமிங்க்கு தூங்கணும், இந்த மாதிரி இதை வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணாலே வந்து ஐபிஎஸ்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அது இல்லாத வந்து வேறு என்னென்னா அலோபதின்னு பார்த்தோம்னா ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக்ஸு, லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுப்போம் கான்ஸ்டிபேஷனாக இருக்கா அப்படின்னா, இல்லை டயரியா இருக்குன்னா ஆன்டிடைரியல் ட்ரக்ஸு கொடுப்போம், அண்டு சிலருக்கு வந்து ப்ரோபயோட்டிக்ஸு அது மாதிரி கொடுத்து அதை வந்து சிம்டமேட்டிக்காக வந்து ட்ரீட் பண்ணலாம். அண்டு வேறு அதிகமாக ரொம்ப ஆன்சைட்டினால தான் இந்த ப்ராப்ளம் ஐபிஎஸ் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்கான காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, சிபிடி கொடுப்போம், அந்த கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலேருந்து வெளியே வர வைப்போம். அண்டு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து ஐபிஎஸ்லேருந்து சரியாகிட்டு வெளியே வரலாம். அண்டு வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.